10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 7வது கணக்கு பார்க்கிறோம். A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு ஒரு 2 நிபந்தனையை சரிபார்க்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுல ABC அப்படிங்கிற 3 கணங்களானது விரிவாக்க முறையில கொடுத்திருக்கிறாங்க. விரிவாக்க முறையில கொடுக்கப்பட்டுள்ள 3 கணங்களையும் முதல்ல பட்டியல் முறைக்கு நம்ம மாத்தி எழுதுறோம். A என்ற கணத்திற்கு உண்டான நிபந்தனை என்ன? 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். அப்ப 8ஐ விட குறைவான இயல் எண்கள்ங்கிறப்ப 1ல ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7. 8ஐ விட குறைவுங்கிறப்ப 7ஓட நிறுத்திடுறோம். அடுத்து B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம்னு கொடுத்திருக்கிறாங்க. பகா எண் அப்படிங்கிறப்போ 1ஆலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்ணை பகா எண்ணுன்னு குறிப்பிடுவோம். 1 அப்படிங்கிறது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. பகா எண்ணில் வரக்கூடிய முதல் எண் என்ன? 2. 2 1ஆலையும் 2ஆலையும் மட்டும் வகுபடும். அடுத்து 3 1ஆலையும் 3ஆலையும் மட்டும்தான் வகுபடும். 4 1ஆலையும் வகுபடும் 4ஆலையும் வகுபடும். அதை தவிர 2ஆலையும் வகுபடும். அப்ப 2 அப்படிங்கிற எண் ஒரு இரட்டைப்படை எண்ணை தவிர வேற எந்த ஒரு இரட்டைப்படை எண்ணும் நமக்கு பகா எண்ல வராது. அடுத்து வரக்கூடிய எண் என்ன? 5 1ஆலையும் 5ஆலையும் மட்டும்தான் வகுபடும். 6 இரட்டைப்படை எண், அதை விட்டுறலாம். அடுத்து 7 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் வகுபடும். 8க்கும் குறைவான பகா என்கிறப்ப 7ஓட நிறுத்திடுறோம். C என்ற கணத்திற்கு உண்டான நிபந்தனை இரட்டைப்படை பகா எண்களின் கணம்னு கொடுத்திருக்கிறாங்க. பகா எண்ணில் வரக்கூடிய ஒரே ஒரு இரட்டைப்படை எண் 2 மட்டும்தான். இப்போ 3 கணங்களையும் பட்டியல் முறைக்கு நம்ம எழுதிட்டோம். இப்போ முதலில் நிறுவ வேண்டியது என்ன? A வெட்டு B கிராஸ் C எதுக்கு சமம்னு காட்டணும்? A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C. LHS என்ன கொடுத்திருக்கிறாங்க இங்கே? A வெட்டு B. A வெட்டு B கிராஸ் C. A வெட்டு B பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல எழுதுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இது A என்ற கணத்தின் உறுப்புகள். வெட்டு B என்ற கணத்தின் உறுப்புகள் என்ன? 2, 3, 5, 7. வெட்டு அப்படிங்கிறப்ப 2லயும் இருக்கக்கூடிய பொதுவான மதிப்புகளை எடுத்து எழுதுறோம். 2லயும் எது எது பொதுவா இருக்கு? 2, 3, 5, 7. இந்த 4 உறுப்புகளும் 2 கணத்திலையும் பொதுவா இருக்கு. அப்ப அதை மட்டும் எடுத்து எழுதிடுறோம். 2, 3, 5, 7. அடுத்து என்ன எழுதுறோம்? A வெட்டு B கிராஸ் C. 2 கணத்துக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கிறோம். A வெட்டு Bல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 2, 3, 5, 7 கிராஸ் C என்ற கணத்தின் மதிப்புகள் என்ன? 2 அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. கணத்தின் முதல் உறுப்போட இரண்டாவது கண உறுப்புகளை இணைக்கிறோம். 2, 2. இரண்டாவது கணத்துல ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. அப்ப 2, 2. அடுத்து என்ன வரும்? 3, 2, 5, 2, 7, 2. இது முடிஞ்சதா? இதை சமன்பாடு 1 அப்படின்னு குறிப்பிடுறோம். அடுத்து RHS போடுறோம். RHSல என்ன நிறுவனம்? A கிராஸ் C வெட்டு B கிராஸ் C. பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்பை முதல்ல கணக்கிடுறோம். A கிராஸ் C போடுறோம். A என்ற கணத்தின் உறுப்புகள் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் C என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? 2 அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பு தான். கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. அடுத்து என்ன எழுதணும்? B கிராஸ் C
பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்ன? 2, 3, 5, 7. கிராஸ் சி 2. 2க்கு கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. 2 கார்ட்டீசியன் பெருக்கல் மதிப்புகளுக்கும் வெட்டு கணக்கிடுறோம். ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி. இப்ப 2 கணத்திலே இருக்கக்கூடிய பொதுவான உறுப்புகள் என்னென்ன? 1, 2 ஏ கிராஸ் சில இருக்கு, பி கிராஸ் சில இல்ல. 2, 2 பொதுவா இருக்கு. 3, 2. 4, 2 ஏ கிராஸ் சில இருக்கு, பி கிராஸ் சில இல்ல. அடுத்து 5, 2. 6, 2 ஏ கிராஸ் சில இருக்கு, பி கிராஸ் சில இல்ல. 7, 2. இந்த 4 மதிப்புகளையும் எடுத்து எழுதிடுறோம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதை சமன்பாடு 2ன்னு குறிப்பிடுறோம். 1ஐயும் 2ஐயும் சரி பார்க்கிறோம். அப்போ 1 மற்றும் 2லிருந்து LHS equal to RHS. LHS equal to RHSல என்ன நிரூபிச்சோம்? A வெட்டு B cross C equal to A cross C வெட்டு B cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. அடுத்து 2வது சப்டிவிஷனுக்கு வரோம். 2வது சப்டிவிஷன்ல என்ன நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறாங்க? A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C அப்படின்னு காட்டணும். LHS எடுத்து எழுதிடுறோம். LHSல என்ன கொடுத்துருக்கேன்? A கிராஸ் B மைனஸ் C. இப்போ பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுறோம். பிராக்கெட்ல என்ன இருக்கு? B மைனஸ் C. B என்ற கணத்தின் உறுப்புகளை எடுத்து எழுதுறோம். 2, 3, 5, 7 மைனஸ் C என்ற கணத்துல என்ன மதிப்பு இருக்குது? 2 அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. அப்ப மைனஸ் அப்படின்னா என்ன? நம்ம எடுத்து எழுதக்கூடிய உறுப்பானது முதல் கணத்துல மட்டும்தான் இருக்கணும், 2வது கணத்துல வரக்கூடாது. பொதுவா இருந்ததுன்னா அதை எடுத்து எழுதக்கூடாது. ஆன்சர்ல வரக்கூடிய மதிப்பானது முதல் கணத்துல மட்டும்தான் இருக்கணும். அப்ப 2 அப்படிங்கிறது 2வது கணத்திலையும் இருக்கு, அப்ப அதை விட்டுறணும். இப்ப மீதி என்னென்ன மதிப்புகள் இருக்கு? 3, 5, 7. இது B மைனஸ் சியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆகும். அடுத்து என்ன கணக்கிடுறோம்? A கிராஸ் B மைனஸ் சி. A என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் B மைனஸ் சில என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 3, 5, 7. ரெண்டுக்கும் என்ன எடுக்கிறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுறோம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடையும் 2வது கண உறுப்புகளை இணைக்கிறோம். முதல் கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 1. அந்த 1ஓட 2வது கண உறுப்புகளை இணைக்கிறப்ப 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து 2வது உறுப்போட 2வது கண உறுப்புகளை இணைக்கிறோம். 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 4, 7. அடுத்த உறுப்பு என்ன இருக்கு? 5, 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. இறுதியா என்ன இருக்கு? 7, 7, 3, 7, 5,
7,7. இதை சமன்பாடு 1ன்னு குறிப்பிடுறோம். எல்ஹெச்எஸ் போட்டுட்டோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ்ல என்ன நிறுவறோம்? ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. பிராக்கெட்ல இருக்கக்கூடியதை முதல்ல கணக்கிடுறோம். ஏ கிராஸ் பி. ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 2, 3, 5, 7. ரெண்டுக்கு என்ன எடுக்கிறோம்? கார்ட்டீசியன் பெருக்கம் எழுதுறோம். முதல் கணத்தின் முதல் உறுப்போட இரண்டாவது கண உறுப்புகளை இணைக்கிறோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அடுத்து என்ன வரும்? 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. நான்காவது உறுப்பு என்ன இருக்கு? 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. அடுத்த மதிப்பு என்ன இருக்கு? 5. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. அடுத்த உறுப்பு என்ன இருக்கு? 6. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. முதல் கணத்தில் இருக்கக்கூடிய இறுதி உறுப்பு 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இதை எழுதிட்டோம். அடுத்ததா பார்த்துட்டோம்னா என்ன கணக்கிடுறோம்? ஏ கிராஸ் சி. ஏ என்ற கணத்தின் உறுப்புகள் 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் சி என்ற கணத்தில் என்ன உறுப்பு இருக்குது? 2. அது 1 1 மட்டும்தான் இருக்கு. இப்ப 2க்கு என்ன எடுக்கிறோம்? கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கிறோம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. 2 கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அடுத்து என்ன கணக்கிடணும்? மைனஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் பார்க்கிறோம். நம்ம எழுதக்கூடிய மதிப்பானது ஏ கிராஸ் பில மட்டும்தான் இருக்கணும். ஏ கிராஸ் சில வரக்கூடாது. அப்ப ஏ கிராஸ் பில இருக்கக்கூடிய முதல் உறுப்பு என்ன? 1, 2. அது ஏ கிராஸ் சிலையும் இருக்கு. அப்ப அது வராது. 1, 3, 1, 5, 1, 7. இப்ப இந்த 3 நமக்கு வருது. அடுத்து பார்த்துட்டோம்னா 2, 2. அது ஏ கிராஸ் சில இருக்கு. அப்ப வராது. என்ன எழுதலாம்? 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 2 ஏ கிராஸ் சில இருக்கு. அப்ப அது வராது. ஏ கிராஸ் சில இருக்கிறதுனால 2, 3, 2 நமக்கு வராது. அடுத்த மதிப்பு என்ன இருக்கு? 3, 3, 3, 5, 3, 7. 4, 2 ஆனது ஏ கிராஸ் சிலையும் இருக்கு. அது வராது. அடுத்து என்ன? 4, 3, 4, 5, 4, 7. இந்த 3 மதிப்புகளும் எழுதிடுறோம். 5, 2 ஏ கிராஸ் சில இருக்கு. அப்ப அது வராது. 5, 3, 5, 5, 5, 7. 6, 2 இருக்கு. அப்ப அது வராது. 6, 3, 6, 5, 6, 7. 7, 2 ஆனது ஏ கிராஸ் சில இருக்கு. இப்ப அதை விட்டுறோம். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் என்னென்ன? 7, 3, 7, 5, 7, 7. இத சமன்பாடு 2ன்னு குறிச்சிடுறோம்.
1ஐயும் 2ஐயும் சரிபார்த்துறோம். அப்ப 2 மதிப்புகளும் சமமா இருக்கு. இப்ப 1 மற்றும் 2லிருந்து என்ன எழுதலாம்? LHS equal to RHS. LHSலயும் RHSல என்ன நிரூபிச்சோம்? A cross B minus C equal to A cross B minus A cross C என்பது சரிபார்க்கப்பட்டது. Thank you.